அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் என்னாகும், பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் என்னாகும், பாமக வந்தால் என்னாகும் அப்படின்னு மக்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இலவசங்களை கொடுத்து இவங்க கொஞ்சம் எல்லாரையும் சிறுபான்மையாக வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே உள்ள திட்டங்கள் அனைத்தும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டாவது, தேர்தல் வாக்குறுதியாக ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கடந்த முறையே சொல்லியிருந்தாங்க, அதுவும் வழங்கப்படும். பொங்கலுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும், அதுவும் கடந்த முறை சொன்னது தான். இதுபோக உரிமத்தொகை வந்து ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் வழங்கப்படும். பாரபட்சமின்றி, கேள்வியே கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாது, தகுதி நீக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். அடுத்த வீடியோவில் வரேன்.